இப்போ மூத்த அமைச்சர் ஒருத்தரே ஒரு கருத்து சொன்னார்ல, அந்த கருத்துக்கு ரியாக்ஷன் வரணுமா இல்லையா? அந்த ரியாக்ஷன் வந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு மூத்த அமைச்சர் இப்படி எல்லாமா பேசுறது? என்னமோ மரியாதை வச்சுருந்தம்பா அவர் மேலே, இப்படி பேசிவிட்டாரே, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா, நான் என்ன கேட்டேன் இப்படி தப்பா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மூத்த அமைச்சராக இருந்து துரைமுருகன் என்ன இப்படி பேசிவிட்டாரே, என்னைய அவர் மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தேன், இப்படி பொதுத்தளத்தில் அவர் மட்டும் பேசலாமா? நான் பேசுனது அவருக்கு மனசு புண்படுதுன்னா அவர் பேசுனது எப்படி இருக்கு? நான் என்ன தப்பாக கேட்டுவிட்டேன்? என்கிட்ட கேட்டுட்டு தான் அணைக்கட்டை திறக்கணும்னு நான் சொன்னேன்னா? அப்படி சொல்லலையே. திறக்கையில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லப்பா, நானும் மக்கள்கிட்ட உஷாராக இருக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு தானே சொன்னேன். ஏன்னா என் தொகுதி பக்கமாக தானே இந்த தண்ணியெல்லாம் ஓடுது. அப்புறம் நம்ம அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லி, அப்பா இந்த மாதிரி தண்ணி திறக்கிறாங்களாம், கரையோரத்தில் குட்டி பசங்க போய் விளையாடாமல் பார்த்துக்க, பெரியவங்கலாம் போய் துணி துவைக்க போகிறேன்னு போகாமல் பார்த்துக்க, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம்ல, அதுக்கு தானே கேட்டேன். இதில் என்ன ஒரு தவறு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் தண்ணி திறக்கிறத ரகசியமாக என்ன பண்ணணும்? இது மேண்டேட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, கட்டாயம் கிடையாது, அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவசியம் இல்லாமல் இருக்கும்? மக்கள் பிரதிநிதியை தானே நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. வெள்ளம் வந்துருச்சுன்னா, ஊருக்குள்ளே தண்ணி பூந்துருச்சுன்னா யாரை கேள்வி கேட்பாங்க? அதிகாரியாக நின்று பதில் சொல்ல போகிறாரு, என்னை தானே சொக்காவை பூச்சி கேட்பாங்க, அப்போ எனக்கு தெரிய வேணாமா இது அப்படின்ற மாதிரி கொதிச்சு கொந்தளிச்சிருக்கிறாரு செல்வ பெருந்தகை அவர்கள். ஆனால் இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில் நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்கே வசிக்கிறாங்க, வாக்காளர்கள், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லலை, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலைன்னு சொல்கிறேன். எதுக்கு தகவல் சொல்லலைன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவொடனே எங்கே போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேட்டிலேருந்து திருமுடிவாக்கம் வழியாக அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், சம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வார்த்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், திறக்க போகிறாங்க, குழந்தைகள்லாம் ஆற்று பக்கம் போக வேண்டாம், பெரியவங்கள்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்ணுறதுக்காக கேட்குறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில்? அதிகாரிகள் மேண்டேட்ரி இல்லைன்றாங்க. அதெல்லாம் எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்டலாம் சொல்ல வேண்டிய மேண்டேட்ரி இல்லைன்னு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. கொடுக்கலாமா அது மாதிரி? எது மேண்டேட்ரி இல்லை? ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்கிறது மேண்டேட்ரி இல்லையா? நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா அந்த திறந்து விட்ட என்ஜினியராக போய் நிற்க போகிறா, நான் தானே போய் நிற்க போகிறேன்.